சியான் ஊழியத்து மூலமாய் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் சிறு ஜெபத்தை பண்ணலாம். ஸ்தோத்திரமுள்ள ஆண்டவரே, தேவனா இருக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ராஜா, இந்த இரவு நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 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 ஆண்டவரே, நிகழ்ச்சி பார்க்குற ஜனங்களை நீங்கள் தொடும் ஆண்டவரே. நீங்கள் பேசும் ஆண்டவரே. அபிஷேகத்தை பற்றி நீ பேச போகிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் யாருக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு ஒரு கை வலி வருது, அந்த வலி நீங்கள் பார்க்கும்போதே இயேசு நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு ரிலீஸ் பண்றார். இன்னொருத்தர் இருக்கிறீங்க, மூக்கு வழியாய் உனக்கு தண்ணீரா வந்துட்டு இருக்கும், சளி பிடிச்சிட்டு இருக்கும், அது நிற்கவே இல்லை. அது கர்த்தர் இந்த கூட இந்த ஜெபத்தை நீங்க பார்க்கும்போது டிவி நிகழ்ச்சி மூலம் இயேசு நாமத்துல கர்த்தர் அதை ரிலீஸ் பண்றார். ஆண்டவரே, நீங்க பேசணும்னு சொல்லி இயேசு நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அபிஷேகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அபிஷேகம்னா என்ன? அபிஷேகத்தில் எப்படி நம்ம இருக்கணும்? அபிஷேகம் இல்லாத நாட்கள் எப்படி இருக்கும்? அபிஷேகம் வந்து அப்புறம் எப்படி இருக்கும்? நம்ம மத்தேயு சுவார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4, 5, 6 படிச்சிட்டோம்னா, அந்த காலத்துல இயேசு உயிரோடு எழுந்தி அவர் 3 நாள் சிலுவையில எழுந்தி அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்துட்டு அப்புறம் அவர் கர்த்தரோட சன்னிதானத்துக்கு அவர் போறார். அப்பா கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்ட அப்புறம் அங்கிருந்து ஒரு ஆவி வரும், தேவன் ஆவி வரும்னு சொல்லி போறார். அப்போ எல்லாரும் கூடி அந்த பெந்தைக்கோஸ்து பண்டிகை நாளும் ஜபிக்கிறாங்களா, கூடி ஜபிக்கும் போது அந்த ரூமுக்குள்ள அறைக்குள்ள ஜபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ரூபமாய் வந்து இறங்குறார். எல்லாரும் நாக்குகளை திறக்கப்படி அபிஷேகத்துல பேசுது நம்ம பார்க்கிறோம். அபிஷேகம்னு சொன்னா நம்ம நாக்குகள் திறக்கப்படும். அபிஷேகம்னு சொன்னா நமக்குள்ள இருக்க கட்டுகள் வெடைக்கப்படும். அபிஷேகம்னு சொன்னா நம்ம மாம்சத்தை விடுதலை பெற்றுக்கொள்ளிடும். அபிஷேகத்தை சொன்னா அவரோட வல்லமை நமக்குள்ள வரும். அபிஷேகம் இல்லாத ஒரு மனிதர், அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அந்த காலத்துல வந்தது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு யாவரும் 70 பேர் வந்து அந்த நாக்குகளை திறக்கப்படுது நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதே அப்போஸ்தலர்ல வந்து 15வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது பேதுருக்குள்ள அந்த அபிஷேகம் கடந்து வரும்போது தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார். அவர் சொல்றார், வாலிபன் வயசுலோ நீங்கள் யாவரும் தீர்க்க தரிசனமே சொல்ற அந்த கிருபை தருவாங்கன்னு பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் தீர்க்க தரிசனமாதே பேசுறது நம்ம பார்க்கிறோம். 2வது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது பகல் 3 மணி நேரத்திலும் அவர் சபைக்குள்ள அவருக்கு போகும்போது பேதுரு யோவானை கடந்து போகும்போது அந்த தேவாலயத்தை படிக்கின்ற வேறும்போது ஒருத்தர் இருக்கிறார். அவரு நடக்க முடியாத ஒருத்தர் இருந்தார். அவர் கை நீட்டி சொல்றார், இதனை காசு கொடுப்பீங்களேமோன்னு சொல்லி பேதுரு மூஞ்சி போய் பார்த்து அவரோட கை காமிக்கிறார், பணத்தை கொடுக்கன்னு சொல்லி. ஆனா பேதுரு சொல்றார் எங்ககிட்ட தங்கமோ வெள்ளி இல்லை, இயேசு நாமம் மட்டும்தான் இருக்குது. நீங்க இயேசு நாமத்துல நீங்க நடங்கன்னு சொல்லும் போது நடக்க முடியாம இருக்கிற அவரோட ஓடி நடக்குது நம்ம பார்க்கிறோம். அவரு காலுக்குள்ள இருக்கிற அந்த ரத்த ஓட்டை இது மூடி அவர் நல்லா நடக்கி அங்கெல்லாம் அதை சாட்சியை கொடுக்குது நம்ம பார்க்கிறோம். முதல்ல பேதுருக்குள்ள அபிஷேகம் வந்துடும் போதும் தீர்க்க தரிசனமா அறிவிக்கிறார். 2வது பேதுருக்குள்ள அபிஷேகம் வரும்போதும் சொஸ்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதே பேதுருக்குள்ள அபிஷேகம் இல்லை, பேதுருக்குள்ள அபிஷேகம் இல்லாத நாட்கள் மத்தேயு சுவிசேஷத்தை 26வது அதிகாரம் 69 25 வரைக்கும் நம்ம படிச்ச பார்க்கிறோம். அங்க சிலுவுக்கு இயேசு பிரபுன்னு ஒப்பு கொடுக்கும் போது அவர் எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கிற ஜனங்களையும் அங்க இருக்கவங்களை கேட்கிறாங்க, நீ அந்த இயேசு கூட இருக்கீங்களன்னு சொல்லும் போதும் பேதுரு 3 வாட்டி மறுதளிக்கிறார். அந்த இயேசு யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். அங்க யாரு கேட்டாலும் சொல்றார், இயேசு யாருமே எனக்கு தெரியாது, அந்த அவரை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் மின்பழக்கமா வந்து அவர் கண்ணீரை விட்டு செபிக்கிறது, கண்ணீரை விட்டு கர்த்தருக்கு
இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். இயேசுவோடு இருக்கிற பேதுரு, இயேசுவோடு நடந்த பேதுரு, இயேசு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிட்டாங்களோ அதெல்லாம் கண்ணோக்கி பார்த்த பேதுரு, இயேசு கூட இருந்த பேதுரு, கடலுக்குள்ள மீன் பிடிக்கும் போது மீனே பிடிக்கல, மீனே வரல. இயேசு பிரபு சொல்றாரு, வலை அங்க போடுங்கப்பா, மீன் கிடைக்கும்னு சொன்னா அவ்வளவு மீன் பிடிச்சிச்சு. அந்த அற்புத காரியத்தை, அந்த அதிசயத்தை காண்படின பேதுரு இயேசு கிட்ட சொல்றார், அதிகமா உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை பின்பற்றேன்னு சொன்ன பேதுரு இயேசு சிலுவுக்கு போயிட்ட அப்புறம் அந்த இயேசு அது எனக்கு தெரியாதுன்னு சொல்ற பேதுரு, அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் வரும்போதும், அதே பேதுரு இயேசு பரிசுத்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொள்ளும் போதும் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறார். அதே பேதுரு பரிசுத்த அபிஷேகம் வரும்போதும் அவர் சொஸ்தத்தை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தேவனை நம்ம நடிக்கிற, நம்ம கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் இருக்கும். அபிஷேகம் இல்லாத ஒரு மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தண்ணி இல்லாத மரத்தை போலதான் அந்த வாழ்க்கை காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நமக்கு இருக்கணும். நம்ம கஷ்டத்திலையும் கண்ணீர்களும் வேதனைகளையும் துக்கங்களும் இயேசு நம்ம மறுதளிக்கிறோம், இயேசு நம்ம மறந்துட்டே போயிடுறோம். நம்ம கஷ்டமெல்லாம் வரும்போது நம்ம திட்டிகிட்டே இருப்போம், இந்த இயேசு, இந்த கடவுள் ஏன் என்னை சோதிக்கிறாங்க, ஏன் என்னை பாதிக்கப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒரு தாயாரதே நீங்கள் நினைக்கிறீங்க உன் மருமகள் வந்து உனக்கு ரொம்ப வேதனை இருக்குது, அந்த கண்ணீர் பார்க்குற நீங்கள் சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த இயேசு எனக்கு கஷ்டம்தான் கொடுக்குறார், இந்த இயேசு எனக்கு வேதனை தான் கொடுக்குறார், இந்த இயேசு எனக்கு கண்ணீர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டே இருக்குது நான் பார்க்குறேன். அந்த தேவன் சொல்கிறார், இயேசு உனக்குள்ள அபிஷேகம் இருந்த நீ திட்ட மாட்டேன். அந்த கஷ்டங்கள் கண்ணீர்கள் வரும்போது நம்ம இயேசுன்னு திட்டுறோம், அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் வேணுமோ. நமக்குள்ள அபிஷேகம் வந்துட்ட அப்புறம் என்ன நடக்குன்னா 1 யோகான் 4வது அதிகாரம் 5, 6, 7 படிச்சிட்டோம்னா 1 யோகான் 4வது அதிகாரம் 5, 6, 7 நம்ம படிச்சிட்டோம்னு பாத்திரம் எந்த ஆவி தேவனோட ஆவி, எந்த ஆவி சைத்தானே ஆவின்னு நம்ம புரிஞ்சிக்கிற முடியும். நம்ம வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும் போது ஒரு புருஷனுக்குள்ள பயங்கரமான அகம்பாவம், ஒரு புருஷனுக்குள்ள பயங்கரமான ஒரு கோபம், பயங்கரமான வார்த்தைகள் பேசும்போது நீங்க நினைக்கலாம் அது கிட்ட ஆவி, அது இயேசுவோட ஆவி கிடையாது, இது பரிசுத்த ஆவியினவர் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் ஒரு பிரதருக்கு ஜெபம் பண்ணேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் நான் ஆந்திரா பகுதிக்கு போனேன். அந்த பிரதர் தீர்க்க தரிசனமெல்லாம் வலிக்கிறார், இயேசு பத்தல்ல சொல்றார், நல்லா ஒரு பிரதர் பாடல்கள்லாம் பாடுறார். ஆனா அவரோட சாட்சி வீட்டுக்குள்ள கேட்கும் போது வீட்டுக்குள்ள போனேன். அவர் சொன்னா நாங்க ஜெபம் பண்ண நீங்க வீட்டுக்கு வாங்க சிஸ்டர்ன்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்குள்ள போய் கடந்து போயிட்டு அவர் மேல கை வைக்கும் போதே அவருக்குள்ள ஒரு பேய் வெளியே வந்தது. கண்களுக்குள்ள வெளியே வந்து வாயகுண்ட வெளியே வருது, எவ்வளவு பேய் இருக்குது அப்படின்னு நினைச்சேன். அப்ப எப்படி இந்த இவர் வந்து இப்படி அபிஷேகம்னு சொல்றார், எப்படி இந்த ஆவி இவர் கிட்ட ஆவி இருக்குதுன்னு பார்க்கும்போது அவரோட மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள சொல்றாங்க, அம்மா எல்லாம் ஏமாத்துறார், ஆக்டிங் பண்றார். எனக்கு சொல்லுவாங்க, நீ சத்தே போயிடும், அந்த இயேசு இல்ல, நீ சத்தே போயிடும், நீ சத்தி போயிடுவ, 2 நாள்ல நீ சத்தி போயிடுவனி ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வளைக்கிறவங்களை நீ நம்பாதீங்க. இந்த காலத்துல நீங்க நிறைய தீர்க்க தரிசனங்களை நம்புறீங்க. எத்தனையோ பேரு கொஞ்சம் தீர்க்க தரிசனம் சொன்னாலே அவங்கள வீட்டுக்குள்ள அளவச்சு அவர்களுக்கிட்ட நீ ஜெபம் பண்ணுவீங்க. பொய்யான தீர்க்க தரிசனங்கள் எழும்பிட்டு இருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த ஆவி நீங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த அபிஷேகத்தை அந்த கிட்ட ஆவி இருந்தானா அவங்கள வலிக்கிற தீர்க்க தரிசனம் கூட தப்பான தீர்க்க தரிசனமா இருக்கும். அவங்களுக்கு சொல்லுவாங்க நீ சத்தி போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நீ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அன்னைக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறார், அவர் ஊழியம் பண்றார். அவர் சொல்லுவார், நீ சத்தே போயிடுவே, ஆண்டவரை காமிக்கிறார், நீ போற இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும், உனக்கு தப்பிக்க முடியாது, நீ ஆக்சிடென்ட்ல மறந்துடுவீங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அவர் சொல்லுவாங்க, இருள் இருக்குது ஒரு பக்கம், நீ 10,000 எனக்கு கொடுத்துட்டா நான் வந்து ஜெபம் பண்ணுவேன், இருளெல்லாம் போயிடுவான்னு சொல்லி இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் வளர்க்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது சரியான ஆவி இல்லை, அது கிட்ட ஆவி. தேவனோட ஆவி பரிசுத்த ஆவின்னு இருந்தனா அவரோட கனிகள் அவர்களுக்குள்ள காணப்படுறோம். ஒரு புருஷனு தப்பு பண்ணாலும் மனைவி மன்னிப்பாங்க, மனைவி தப்பு பண்ணாலும் புருஷனு தப்பு மன்னிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி கடந்து போற குடும்பத்துக்குள்ளதான் அந்த ஆவி காணப்படுறோம். அபிஷேகம் கரெக்டா அவங்க எவருக்குள்ள தேவன் அபிஷேகம் இருக்குதோ அவங்களுக்குள்ள கனிகள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள
இருக்க கனிகள் நீதியும் நீதியா இருப்பாங்க, சத்தியமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ளதான் அபிஷேகம் கடந்து வரும். இந்த காலத்துல பார்த்து கிட்டாவிகள் தான் நிறைய பேருக்குள்ள கடந்து போறதும். எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும். அந்த சிஸ்டருக்கு நான் ரொம்ப நாள் அவங்கள பார்ப்பேன். நல்ல அபிஷேகம்ல இருந்து அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு அவங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஊழியமெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஊழியத்துக்கு வந்துட்டு அப்புறமா தான் நான் அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணதுக்கு போகும்போது அவங்கள தம்பி அவங்கள வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ள நான் கடந்து போயிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள அக்கா மாதிரிதான் அந்த அக்கா சிஸ்டர் வந்தது எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுச்சு. அவங்களுக்காக நான் கை வச்சு ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவி வெளியே வந்ததோ. அப்போ நான் அசந்து போயிட்டேன், எப்படி இவங்களுக்குள்ள ஆவி வந்ததோ. நல்லா இவங்களை அந்நிய பாஷை சொல்றாங்க, நல்ல உள்ளத்தை பண்றாங்க, எப்படி இவங்களுக்குள்ள கெட்ட ஆவி வந்ததுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க தாய்மாரன்னு சொல்றாங்க. இது ஒரு புருஷனுக்கு குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கைனால சாப்பாடு கொடுக்காத மகளேன்னு சொன்னார். நான் அசந்து போயிட்டு எப்படி சிஸ்டர் எனக்குள்ள அபிஷேகம் இருந்தானா ஒரு புருஷனை குடிச்சிட்டு வந்தா கூட அவர் கீழ்ப்படுவீங்க, அது இப்படிப்பட்ட அபிஷேகம் நம்ம கிட்ட இருக்குது எப்படி என்ன அவங்களுக்கு சொல்றாங்க. அவர் துணி கூட நான் தொட மாட்டேன் சிஸ்டர், அவர் தொடவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி நான் சொன்னேன், உனக்குள்ள இருக்க அபிஷேகம் பொய்யான அபிஷேகம், கிட் ஆவி உனக்குள்ள இருக்கு. கிட் ஆவி இருந்தா அந்நிய பாஷையில கூட பேசும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார் 1 யோகான் 4வது அதிகாரம் 5, 6, 7 கிட் ஆவி எப்படி இருக்கும், தேவனோட ஆவி எப்படி இருக்கும். தேவனோட ஆவி உழுக்கமா இருக்கும், தேவனோட ஆவி சாட்சியா இருக்கும், தேவன் முன்னாடியும் மனிதர்களை முன்னாடி சத்தியமா வாழும். தேவன் ஆவி எங்குமே தப்பு பண்ணாது, தேவன் ஆவி மன்னிக்க விடும், தேவன் ஆவி நேசிக்கும், தேவன் ஆவி கொடுக்கும், தேவன் ஆவி எல்லா மனிதருக்குள்ள சாட்சியா வாழும், சபைக்குள்ள சாட்சியா இருப்பாங்க, வெளிய சாட்சியா இருப்பாங்க, எல்லாருக்குள்ள தேவன் ஆவி காணப்படும். அப்படிப்பட்ட தேவனானி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கெட்ட ஆவி வேஷதாரி போல இருப்பாங்க, அந்நிய பாஷையில பேசுற மாதிரி தெரியும், நல்ல வார்த்தைகள் பேசுறது தெரியும், நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள கெட்ட ஆவிகள் எப்போ பார்த்தாலும் சாபமான வார்த்தைகளை தான் விட்டுட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தா மனிதர்களை பத்தி தவறான வார்த்தைகளை பேசிட்டே இருப்பாங்க, அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க, அவங்கள சுபாவமே அப்படி இருக்கும், அவங்க ஜீன் மாறவே மாட்டேந்து. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், ஏதி தேவன் ஆவி, ஏதி கடவுளோட ஆவி, ஏதி கெட்ட ஆவின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கனாலே போதும். அந்த ஆவிகளுக்கு வித்தியாசமாய் நம்ம தெரியும். அபிஷேகம் இருக்க ஒரு மனுஷன், தேவன் அபிஷேகம் இருக்க ஒரு மனுஷன் எப்படி இருப்பாருன்னா ஒரு சாட்சியா வாழ்வாங்க. கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் அவமானங்களையும் துக்கங்களையும் தாங்கிட்டு அவங்களை எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு அந்த கஷ்டங்களை முன்னாடி போறவங்கள தான் தேவன் ஆவி. அந்த கெட்ட ஆவி எப்படி பார்த்தாலும் சன்னை கொனட்டி இஸ்ரவேலி ஜனங்களை போல சன்னை கொனட்டி எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு இருந்து ஒரு வார்த்தை பேசினாலும் 10 வார்த்தை பேசுவாங்க. அந்த கன்னிகள் இல்லாத ஆவி கெட்ட ஆவியா இருக்கும். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கினாலே போதும், அந்த வித்தியாசத்துல நீங்க பார்த்தாலே போதும், என்ன ஆவி கெட்ட ஆவி, என்ன ஆவி தேவனோட ஆவியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அபிஷேகம் நமக்கு உள்ள வரணும்னா நம்மளோட இருதயத்துக்குள்ள கெட்ட ஆவி வெளியே போகட்டும். புருஷனை கீழ்ப்படுற மனுஷங்களா மாறணும், மனைவிக்கு கீழ்ப்படுற மனுஷங்களா மாறணும், மன்னிக்கிற சுபாவங்களா இருக்கணும், எல்லாரும் நேசிக்கிற சுபாவங்கள் இருக்கணும், எல்லாரோட சமாதானத்தையும் ஐக்கியத்துக்குள்ள கடந்து போற வாய்க்கு இருக்கிறோம். இந்த ஆவி இருந்தனா ஊழிக்காரன் திட்ட மாட்டேங்க, குறை சொல்ல மாட்டேங்க, சபைக்குள்ள தப்பு பண்ண மாட்டேங்க. அப்படிப்பட்ட அவங்களதான் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். இன்னொரு ஆவி இருக்குது. என்ன ஆவியனா 1 யோகான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அபிஷேகம். உன்னுக்குள்ள இருக்க அபிஷேகமே உனக்கு போதிக்கும். நமக்குள்ள இருக்க அபிஷேகம் நமக்கு போதிக்கும், நமக்குள்ள இருக்க அபிஷேகம் நமக்கு சொல்லும். கரெக்டான அபிஷேகம். நம்ம ஒரு டைம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னோட வலை ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு அது கீழே சோஃபால வச்சுட்டேன். எனக்குள்ள இருக்க ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார், மகளே இந்த வலை போட்டுக்கொன்னு சொல்லி. ஆனாலும் நான் கேட்காம போயிட்டேன்.
போயிட்டு வந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த வலை காணாம போயிடுச்சு. நமக்குள்ள இருக்க அபிஷேகம் நமக்கு எல்லாமே போதிக்கும். ஒரு பெண்ணா இருக்கிற நான் இன்னைக்கு இவ்வளவு தூரமா நான் வந்துட்டு இருக்கிறேன்னா, இவ்வளவு தூரமா நான் பிரயாணம் பண்ணிட்டு ஊழியத்துல 7 வருஷமா நானும் அநேக மாவட்டங்களுக்குள்ளேயும் அநேக கண்ட்ரிஸ்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். அது கர்த்தரோட கிருபையும் கர்த்தரோட பாக்கியத்தையும். ஒரு ஹிந்து பெண்ணா இருந்து ரட்சிப்புக்குள்ள வந்து இயேசுன்னு ஏத்துக்கனி ஊழியத்தை செஞ்சு இன்னைக்கு நான் 7 வருஷமா கடந்து போயிடுச்சு. இன்னைக்குள்ள இருக்க அபிஷேகம் தான் எனக்கு தைரியத்தை கொடுக்கும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உனக்கு தைரியத்தை கொடுக்கும். உனக்குள்ள அபிஷேகம் உனக்கு பயத்தை கொடுக்க மாட்டேன். உனக்குள்ள இருக்க அபிஷேகத்தை உங்களை நீக்கும். உனக்குள்ள அபிஷேகம் நீ செபிக்கும் போதே உனக்கு பணம் கஷ்டத்துல இது ஒரு டைம்ல எனக்கு ரொம்ப பணம் கஷ்டம் வீட்டுக்குள்ள இருந்தது. அந்த பிரச்சனை பயங்கரமா இருள் இருந்தது. அப்போ நான் கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணிட்டு எந்த மனிதர்கிட்ட நான் சொல்லவில்லை, யாருக்கிட்ட பகிர்ந்துக்கவில்லை. அந்த வேதனோட நான் காணப்பட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் இன்னைக்குள்ள இருக்க அபிஷேகத்தை என்னை பேச வச்சதும், இன்னைக்குள்ள அபிஷேகத்தை எனக்கு விடுதலை தந்ததும், ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணத்தை சந்திக்க கிருபை தந்ததும். இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தனா நீ ஜெபிக்கிறது நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தனா நீ கர்த்தரோட நேரிட பேசுவீங்க. இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்தனா நல்ல விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு கடந்து வர உனக்குள்ள அபிஷேகமே உனக்கு போதிக்கும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே உன்னை ஆசீர்வதிக்கும். நீ இன்னொருத்தர்கிட்ட அங்கங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னு சொல்லி ஓட மாட்டீங்க. அங்கங்க அது பேசுறாங்க இது பேசுறாங்க சொல்லி பயந்த மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்தாலும் எதை எடுத்தாலும் பயமா இருப்பாங்க. அப்ப நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், என்ன சிஸ்டர் இவ்வளவு பயமா இருக்கிறேன்னு சொன்னா, அவங்களுக்கு சும்மா எதிர் வீட்டில் சண்டை நடந்து கூட அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க வீடு நாசனம் ஆயிடுவாங்கன்னு சொன்னாலே பயந்து ஓடி அழுவாங்க. நான் சொல்லுவேன், உன்னுக்குள்ள நிர்மையான அபிஷேகம் இருந்தானா அந்த பயம் உனக்குள்ள காண மாட்டேது. நீ எதிர்த்து நிக்கி பேசுவீங்க, எதிர்த்து நிற்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. உன்னுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு சகலம் போதிக்கும். உன்னுக்குள்ள இருக்க அபிஷேகம் உனக்கு சொல்லும். பரிசுத்த ஆவியானவர் நீ பஸ் ஏறும்போது உன்னோட பேசுவார், நீ பஸ் இறங்கும் போது உன்னோட பேசுவார், வீட்டுக்குள்ள நீ உட்காரும் போது பேசுவார். உனக்கு சமைக்கிறது கற்றுக் கொடுக்கும். இன்னுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு சமைக்கிறது கூட தெரியாது, சரியா என்னால் சபிக்க முடியாது, சமையல எனக்கு தெரியாது. ஆனா இன்னுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எனக்கு சமையல் கூட கற்றி கொடுத்துச்சு. எனக்குள்ள அபிஷேகம் எனக்கு தைரியத்தை கொண்டது. ஒரு காலத்துல ஒரு பாத்ரூம் போறது கூட நான் பயப்படுவேன். ஆனா இந்த காலத்துல எவ்வளோ தூரம் நான் பிரயாணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணா நான் போயிட்டு இருக்கிறேன்னா எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தைரியத்தை கொடுக்கும். உனக்குள்ள அபிஷேகத்தை சோர்ந்து கொடுக்காது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வேதனை கொடுக்காது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கண்ணீர் கொடுக்காது. உனக்குள்ள அபிஷேகம் உனக்கு தைரியத்தை உண்டாக்க கொடுக்கும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வேதனைக்குள்ள நீ கடந்து போனாலும் உனக்குள்ள அபிஷேகம் உனக்கு தைரியத்தை கொடுத்து உனக்கு முன்னேற கொண்டு போற அந்த கிருபையும் அந்த வாக்கியத்தையும் உனக்கு தரும். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த அபிஷேகத்தை நீங்க இரும்புங்க. அந்த தேவனோட ஆவி இரும்புங்க. வசனம் எங்க இருக்குதோ அங்க தேவன் ஆவி உண்டு. தேவனோட ஆவி எல்லா சபைக்குள்ள இருக்கும். அந்த சபை இந்த சபையே இல்லை. வசனமும் இருக்கிற ஆவிக்குள்ள தேவனோட ஆவி காணப்படும். லூத்ரன் இல்லை, சிஎஸ்ஐ இல்லை, எஸ்பிஜி இல்லை, எல்லா சபைக்குள்ள தேவனோட ஆவி காணப்படும். தேவனோட வசனம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள அபிஷேகம் தங்கும். யாருக்குள்ள தேவனோட வசனம் ஆழமா கீழ்பட்டு இருக்கிறோமோ அவங்களுக்குள்ளதான் அந்த அபிஷேகம் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு தேவை. அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம். அந்த அபிஷேகம், அந்த தேவன் ஆவிக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு தேவையா இருக்குதோ. 2வது பாருங்க, ரோமர் பத்திரிகை, ரோமரு 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம
நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாமோ இல்லை பலகீனமாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். ஒருவேளை நீ பலகீனமாக காணப்படலாம், உன்னால் ஜெபிக்க முடியாமல் நீ காணப்படலாம். நீ படுக்கையில் படுத்துக்கும் போது கூட உன்னுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார், உனக்காக ஜெபிப்பார். அப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ள இருந்தானா உன்னுக்குள்ள இருக்க ஆவியானவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். நான் பார்த்தேன், எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காலங்கள் நான் பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப வேதனை கொடுத்த ஒரு விஷயம், நான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறேன். ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜெபக்கூட்டம் நடக்குது ஆந்திராவில். எல்லா டாக்டர்ஸை தான். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக மேலேருந்து நான் 4வது மாடியில் இருக்கிறேன். அங்கேருந்து நான் கீழே இறங்கும் போது காலை தவறி கீழே விழுந்துட்டும் போது அங்கே கிராக் ஏதாயிடுச்சு. அப்படியே நான் ஆந்திராவுக்கு போயிட்டு அப்புறம் ஈச்சி சேர்ல தான் என்னை கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு நான் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கேனிங் எடுத்துட்டா அங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நல்லா கிராக் விட்டுட்டு அவங்களுக்கு சொன்னாங்க, மாவு கட்டு பொண்ணு சிஸ்டர், இல்லை சிசரின் பண்ணுவாங்க, நீ 2 வீக்ஸ் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்லும் போதும் அவங்க பெயின் கில்லர் கொடுத்துட்டாங்க. சிரிச்சுட்டே நான் வேறு சென்னைக்கு வந்து மேலே போயிட்டு நான் என்னோட சேரில் அமர்ந்து அந்த சேரில் உக்காந்து கடவுள்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நாளைக்கு தினத்தில் எனக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் உண்டு, அது முடிச்சுட்டு அப்புறம் நான் பெங்களூர் போகணும், அது முடிச்சுட்டு நான் பாம்பே போகணும், கண்டினியூவாக மீட்டிங்ஸ் இருக்குது, எதுவுமே நான் கேன்சல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இருந்தேன். அப்போ கண்ணீரை விட்டு ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணேன். இமிடியட்டாக வந்து அவரோட கையை வந்து எனக்குள்ள ஆவியானவர் அந்த பலகீனத்தில் அவர் கண்ணோக்கி ஜெபிக்கும் போதும் அந்த தேவன் இறங்கி அவர் கை என் காலை முட்டிக்கும் போதும் பாதி வலி எனக்கு குறைஞ்சிச்சு. ஆப்ரேஷன் இல்லை, மாவு கட்டு எதுவுமே இல்லை. ஒரு கட்டு போட்டு நான் ஓடிட்டேன். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலகீனத்தில் இருக்கும்போது பலமாய் நம்ம கட்டு கொடுப்பார். நான் எவ்வளோ பலகீனப்பட்டேன், எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் 1 வருஷமா எனக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். அப்படிப்பட்ட வேதனைக்குள்ள நான் காணப்படும் போது, அப்படிப்பட்ட துக்கத்தில் நான் காணப்படும் போதும் எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் நான் ட்ரெயினில் ஜர்னி பண்ணும் போதே அவருடைய கரம் எனக்குள்ள இறங்கி அப்படி விடுதலை கொடுத்து அன்னைக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்துட்டார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலமா இருப்பார், நமக்குள்ள இருக்க அபிஷேகம் பலமா இருக்கும், நமக்குள்ள தேவன் ஆவி பலமா இருக்கும், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நாக்குகள் திறக்கப்படும், அந்நிய பாஷை பேசும்போது விடுதலை பெற்றுக்கொள்ளுறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒரு டைம் அப்படிதான் ஆந்திரா பகுதியில் ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் நான் கலந்துக்கொனேன். 2 மீட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. காலையில் 6 மணிக்கு போய் படுத்துட்டேன். எங்கேருந்து வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப தூரம்ல வச்சு நைட்டு இறங்கி அங்கே 2 நைட்ஸ் அந்த இரவெல்லாம் நான் பேசிட்டேன். காலை வரைக்கும் 5 மணி வரைக்கும் பேசிட்டு போய் அறைக்குள்ளே படுத்துட்டு திரும்பி ஏஞ்சிட்டு நான் குளிச்சுட்டு வந்து ஏசி ஆஃப் பண்ணலாம் நினச்சேன். அப்படியே கீழே அப்படியே உளுந்தும் போதும் எனக்கு காலெல்லாம் வீஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு அப்படியே அந்த காலு வலியோட அவங்களுக்கு சொன்னா கூட டாக்டர்ஸ் கிட்ட போகலாம்னு எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு காரில் என்னை கொண்டு போய் திருப்பதி கிட்ட இன்னொரு கூட்டத்துக்கு நான் ஆயத்தமாக 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும் அந்த இடத்துல எனக்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கார் எடுத்து நான் சென்னை பட்டணத்துக்கு போனேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கூட டைம் இல்லை. மறுநாள் நான் ஹைதராபாத் போகணும். அந்த ஹைதராபாத் நான் போகிறதுக்கு அந்த சென்னை சென்ட்ரலோ என்னோட கால் நடுங்கி ஓட்டி நான் போயிட்டே இருந்தேன். அந்த ஏசிக்குள்ளே உட்காரிஞ்சு படுக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எப்படி சிகிந்திராபாத்ல பிரசங்கிக்க முடியும், இந்த பலகீனத்தினால எப்படி ஆண்டவரன்னு சொல்லி இன்னைக்குள்ள இருக்க ஆவியானவர் ஜெபிக்கும் போது அந்த ட்ரெயின்லோனே கர்த்தரோட கரம் அந்த கையை வந்து என் காலை முட்டும் போதும் அந்த வலியெல்லாம் நீக்க போட்டார் தேவன். அன்னைக்கு நல்ல பிரசங்கம் பட்டி திருப்பி நான் வந்தேன். நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். கிட்ட ஆவி கிட்ட எண்ணங்களை கொடுக்கும். கிட்ட ஆவி அந்நிய பாஷையில பேசினாலும் அது வேற விலைமா போயிடும். கிட்ட ஆவி அந்நிய பாஷை பேசினாலும் பயம் இருக்கும். பயம் இல்லாத மனிதருக்குள்ள இருக்க அபிஷேகம் உண்மை, கனிகள் இருக்கிற அபிஷேகம் உண்மை, மன்னிக்கிற சுபாவம் இருக்கிற அபிஷேகம் உண்மை, மன்னிக்கிற நேசிக்கிற சுபாவம் இருக்கிற அபிஷேகம் உண்மை, சத்தியமா வாழ்ற
மாறுற அபிஷேகம் உண்மை. சத்தியமா யாரைத்து காணப்படுவாங்களோ அவங்களதான் உண்மையா வாழ்றாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்குள்ள இருக்க அபிஷேகம் உண்மைதான். அப்படிப்பட்டவங்களதான் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவங்களதான் கிருபை கொடுத்தவார். அப்படிப்பட்டவங்களோட அபிஷேகம் உண்மை. அவருக்குள்ள இருக்க ஆவியானவர் அவங்கள பலகீனமா இருக்கும் போதும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ள காலை வைக்காம ஆண்டவர் பலத்தை கொடுத்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம சுபாவங்களது அபிஷேகம் நமக்கு வேணுமோ. அபிஷேகம் இல்லாத பேதுரு எப்படி இருந்தார், அபிஷேகம் வந்துட்டு அப்புறம் பேதுரு எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த அபிஷேகத்தை இரும்புங்க, சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் நம்ம விட்டு போவோம். அந்த அபிஷேகம் நம்ம விட்டு போகாது. எப்பவுமே நம்ம சுதந்திரிக்கிறோம். ஜபிக்கலாம். தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு தேவைன்னு சொல்லி கேட்ட தேவன் இந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது ஆண்டவரே அவங்களுக்குள்ள கனிகளை காணப்படவில்லை ஆண்டவரே. கனிகள் இல்லாத வாழ்ற ஜனங்களை உண்டு ஆண்டவரே. ஒரு நேசிப்பு இல்லை, ஒரு மன்னிப்பு இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவனுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ற ஜனங்களை உண்டோ. போராட்டங்கள் அதிகமா இருக்கிற ஜனங்களை உண்டு ஆண்டவரே. அவங்களால ஜபிக்க முடியாம இருக்கிறாங்க, தவிக்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் போத்தா ஆண்டவர் அபிஷேகம் பெற்றவங்கள ஆண்டவரே கிண்டல் பண்றாங்க ஆண்டவரே, கேலி அடிக்கிறாங்க. என்ன அந்நிய பாஷைன்னு சொல்லி கேட்கிறாங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட தேவனை நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எப்படிப்பட்ட தேவனை நாங்க தொழுதி குறும்புறாச்சா. தேவனோட கரம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. பார்க்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே ஆவியானவரை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தை இருக்கிற மக்களை மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் நீ நம்பாம ஆண்டவரே, எல்லாரும் நீ நேசிக்காம ஆண்டவரே, சுயநிலையும் இல்லாத மனிதர்களை காணப்படுத்தும் ராஜ்யம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே அபிஷேகத்தை பத்தி கிண்டல பண்ணாமே. பேதுரு அபிஷேகம் இல்லாம போது இயேசுன்னு மறுதளிச்சிட்டார். அபிஷேகம் வந்துட்டு அப்புறம் தீர்க்க தரிசனமா பேசிட்டார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு கடந்து வரட்டும் சொல்லி மக்களை ஆண்டவரை இரும்பிக்கிற கிருபையும் மக்களை நேசிக்கிற கிருபையும் நீ தரணும் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உன்னோட கரம் பெரியது ஆண்டவரே. உன்னோட கிருபை பெரியது ராஜா. ரீபா சாந்த ரபா காந்த ரபா மன்னிக்கிற சுபாவம் ஆண்டவரே, ஜபிக்கிற சுபாவம் காணப்பட்டுட்டோம் ஆண்டவரே. நிறைய குடும்பங்களை நான் பார்க்கிறேன், ஜபமே இல்லாத ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அம்மா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டங்களை உண்டோ, கண்ணீர்களை உண்டோ. உங்க வீட்டுக்குள்ள ஜபமே இல்லை. ஜபமே இல்லாம நீங்க காணப்படுறீங்க மகளே. ஜபமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க மகளே. அந்த ஜபம் உங்க வீட்டுக்குள்ள இல்லாதனால அந்த சோதனைகள் கடந்து வருது. உங்க பிள்ளைகள் யாரோ அபிஷேகத்தை பத்தி கிண்டல பண்றாங்க. ஆனா தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்றார், அபிஷேகத்தை நீங்க இரும்புங்க, அபிஷேகத்தை நீங்க இரும்பிங்க மகளே. இன்னொரு மகள் இருக்கிறாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, நல்லா ஜபிக்கிறீங்க, கீழிந்து மேலைக்கு குதிக்கிறீங்க. ஆனா உனக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்குது. உங்க கணவரை நீங்க நேசிக்க மாட்டீங்க, உங்க கணவரை டே போன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம் அது இல்லை. உண்மையான அபிஷேகம் அப்படி பேசாத மகளே. உன்னைக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவினால் தான் அப்படி பேசுதோ. அந்த கிட்ட ஆவி நீ கடந்து கொள்ளுக்கிற இப்படி இயேசு நாமத்தில் அந்த கெட்ட ஆவி கடந்து கொள்ளுக்கிறேன் ஆண்டவரே. உன்னோட கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. மனிதர்களுக்குள்ள வரம் இறங்கட்டும் ராஜா. ஆண்டவர் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட மக்களை உண்டு, இயேசு பத்தி அறியாத மக்களை உண்டு, அபிஷேகம் என்னன்னு தெரியாத மக்களை உண்டு ஆண்டவரே. அவங்களுக்குள்ளெல்லாம் உன் அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தேவனை துருதுக்குள்ள கிருபி தாரும் ஆண்டவரே. யாருக்கோ ஒரு பிரதருக்கு ஆக்சிடென்ட் நடந்ததோ, ஆக்சிடென்ட் நடந்தனால முற்றி பாகத்திலோ உனக்கு ஒரு வலி உண்டு. அங்க இடுக்கு வந்து வடைஞ்சிச்சு, அந்த போனுக்குள்ள வடைஞ்சிச்சு. உங்களுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி 3 மாசமா 2 மாசமா ஆகுது. ஆனா நீ சரியா நடக்க முடியல. நீ நடப்பீங்களா இல்லைன்னு கூட தெரியாது. டாக்டர்ஸ் உனக்கு சொல்லிருக்கிறாங்க 50% தான் உனக்கு கேரண்டி கொடுக்க முடியும், நீ நடக்க
நடக்க முடியும், இல்லை நடக்காம கூட போலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உன் இயேசு சொல்றார் 6 மாசத்துக்குள்ள நீங்க நடக்க போறீங்க. நல்ல நடக்கிற கிருபையும் நல்ல கிருபையும் எனக்கு தர போறாங்க. ரீபா சாந்தரபா காந்தரபா. யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, நீங்க சத்தி போகணும்னு சொல்லி உங்க மேல பெட்ரோலை ஏதோ போசிட்டு நீங்க வந்து நெருப்பு அரிச்சிட்டீங்க. ஆனா நெருப்புல உண்டி ஒன்றும் ஆகாம கத்தர் காத்திருந்து நடத்தி இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது, நீ நல்லா காணப்படுவீங்க. அப்படி நெருப்பு அடிச்சுட்டு உன்னோட மகள் யாரோ சத்தி போயிட்டாங்க. அப்படி சத்தி போனதுனாலதான் நீ வேதனையோட நீ காணப்படுறீங்க மகளே. அந்த ஆவி உங்க வீட்டுக்குள்ள சுத்துதுன்னு சொல்லி யாரோ குறி சொல்றாங்களோ உனக்கு சொல்லிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்ட ஆவி உங்க வீட்டு சுத்த வட்டாரத்துல கிடையாது. நீ அப்படி பயப்படாதே. நீ அபிஷேகத்தை எறும்பி நல்ல ஜெபம் பண்ணும், உனக்கு கர்த்தர் நல்ல விடுதலை தருவார். அந்த மகளை காணாம போயிடுச்சு. ரீபா சாந்தா ரமா காந்தரபா ரபும் தருணத்தி ரீமா சாந்தா. யாருக்கும் ஒரு பிரதர் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, காலுக்குள்ள புண்ணு ஆயிடுச்சு, அந்த புண்ணு ஆறவே இல்லை, அந்த சுகர் கூட கொஞ்சம் இருக்குதுனால அந்த புண்ணுக்குள்ள ஒரு ஓட்டம் வந்துச்சு. அந்த ஓட்டத்தினால அது காஞ்சி போகாம அப்படியே அந்த வேதனை காணப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றார், அந்த இயேசு ரத்தத்தினாலும் அந்த மருந்தினாலும் அது காஞ்சி போற கிருபையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் தரார். ரீமா சாந்தரபா காந்தரபா ரபும் தருணந்தி ரீமா சாந்தரபா ரமா சாந்தா ரமா காந்தரபா சாந்தி ரிபா ரீமா காந்த ரபும் தருணன் தரமா சாந்தி ரிபா. நீ ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை ஜனங்களுக்கும் நித்தியம் சேனல் மூலையும் சியான் கெமிஸ்ட்ரி மூலமாய் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிந்து கொள்கிறேன். இயேசு நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.